மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படம் உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் நிலையில் 70 ஆண்டுகளுக்கு முன்பே கொடைக்கானலில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குணா குகை பற்றி பேசினால் செண்பக நாடார் பற்றி பேசாமல் இருக்க முடியாது என நடிகர் கமல்ஹாசன் குறிப்பிட்ட செண்பக நாடாரின் உடலை துணிச்சலுடன் மீட்ட குப்புசாமி நாயுடுவின் மகளை தேடி கண்டுபிடித்தோம். அவர் எனதுடனான கலந்துரையாடலில் பகிர்ந்து கொண்டவற்றை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். கொடைக்கானல் குணா குகையில் விழுந்தவரை அவரது நண்பர் நட்புக்காக உயிரையே பணயம் வைத்து மீட்ட கதையை மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படமாக உலகம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் 1950களிலேயே இப்போது குணா குகை என்று அழைக்கப்படும் அன்றைய டெவில்ஸ் கிச்சனின் பள்ளத்தாக்குகளில் விழுந்த ஒருவரை மீட்க அவரது நண்பர் தனது உயிரை துச்சமென கருதி 500 அடி பள்ளத்தாக்கில் இறங்கிய சம்பவம் கொடைக்கானலில் நிகழ்ந்திருக்கிறது. மஞ்சுமெல் பாய்ஸ் படக்குழுவினருடனான கலந்துரையாடலில் குணா குகை தொடர்பான சம்பவங்களில் செண்பக நாடாரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது என நடிகர் கமல்ஹாசன் குறிப்பிட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக யார் இந்த செண்பக நாடார், அவருக்கும் குணா குகைக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வி பரவலாக எழுந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை குணா குகையின் வாயிலில் செண்பக நாடாரின் நினைவு சின்னம் இருந்தது. மதுரையைச் சேர்ந்த நாடறிந்த தொழிலதிபரான செண்பக நாடார் 1955 குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றார். 1955 மே 12ஆம் தேதி அப்போது டெவில்ஸ் கிச்சன் என அழைக்கப்பட்ட குகைக்குள் சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது செண்பக நாடார் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்தார். பள்ளத்தாக்கில் விழுந்த அவரை தேடிச் சென்ற பல பேர் பாதி வழியிலேயே திரும்பிவிட்டனர். சம்பவம் பற்றி கேள்விப்பட்ட உடனேயே மஞ்சுமெல் பாய்ஸ் குட்டானை போல் சட்டென புறப்பட்டுச் சென்றார் உள்ளூர்வாசியான குப்புசாமி நாயுடு. சுமார் 500 அடி ஆழ பள்ளத்தாக்கில் இறங்கிய குப்புசாமி நாயுடு பல்வேறு சவால்களை கடந்து செண்பக நாடாரின் உடலை தேடி கண்டுபிடித்தார். முதலில் அவரது கை கடிகாரத்தையும் பேனாவையும் மேலே கொண்டு வந்து அவரது குடும்பத்தினரிடம் காண்பித்து அது செண்பக நாடாரின் உடல்தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார். விழுந்த மறுநாளே பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் அவரது சடலத்தை மேலே கொண்டு வந்து சேர்த்த குப்புசாமி நாயுடுவை அந்நாட்களில் கொடைக்கானலே ஒரு துணிச்சல் மிக்க ஹீரோவாக பார்த்தது. எந்த ஒரு வசதியும் இல்லாத அந்த காலத்தில் தன் உயிரை பற்றி கூட துளியும் சிந்திக்காமல் செய்த உதவிக்காக குப்புசாமி நாயுடுவுக்கு செண்பக நாடாரின் குடும்பத்தினர் 25,000 ரூபாய் சன்மானம் தந்தபோது அதனை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். துரதிருஷ்டவசமாக அடுத்த சில ஆண்டுகளில் குப்புசாமி நாயுடு உடல்நலக்குறைவால் மறைந்தார். அப்போது அவருக்கு அஞ்சலி செலுத்த ஏதுவாக மதுரை, திண்டுக்கல் போன்ற ஊர்களில் இருந்து கொடைக்கானலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாக கூறுகிறார் இப்போது சென்னையில் வசிக்கும் குப்புசாமி நாயுடுவின் மகள் ராஜாமணி. இந்த சம்பவம் நடந்தப்ப உங்களுக்கு எத்தனை வயசு, என்ன நடந்தது, அதை கொஞ்சம் ரீகால் பண்ண முடியுமா? அந்த இடத்துல வந்து பார்த்தா அவரோட ஷூ சறுக்குன்னு அந்த இடம் தெரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா நிறைய பேர் இறங்கினாங்க, ஏறினாங்க. யாராலையும் முடியல, வவ்வால் அடிக்குதுன்னு வந்துட்டாங்க. அப்பா எப்பவுமே கொஞ்சம் தைரியமா இருக்கிறவரு. இவர் ஃபர்ஸ்ட் இறங்கிட்டு 2 கயிறு விட்டாங்க. அதாவது ஒரு கயிறுல இவங்களை கட்டி விடுறாங்க, இன்னொரு கயிறு இவங்களால முடியலன்னா பிடிச்சி இழுத்தா மேல அவங்களுக்கு தெரியற மாதிரி. அப்ப இவர் இந்த கீழே இறங்கி போயிட்டு பாடி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா அவர் இடுப்புல போட்டிருந்த கோல்டு அண்ணா கயிறு, பர்ஸு, ஒரு 2 திங்ஸ் எடுத்துட்டு மேலே அந்த ஷேக் பண்ணவே அவங்க மேலே இழுத்தாங்க. மேலே இழுத்தோடனே மேலே வந்து கொடுத்துட்டு நான் பாடி பார்த்துட்டேன், இதுக்கு மேலே போய் எடுத்துக்கலாம்னு சொல்லவே அவங்க ஒரு 2 ஹவர்ஸ் உட்கார வச்சுட்டு ஒரு லாரியில இந்த மல் துணி, கயிறு இதெல்லாம் கட்டி அவரையும் அந்த கூட போனவர் பேர் ஞாபகம் இல்லை, அவரையும் பின்னாடியும் இறக்கியிருக்காங்க. மஞ்சுமெல் பாய்ஸ் நிஜத்துல காப்பாற்றியவர்களை உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. குப்புசாமி நாயுடுவோட பேர் கூட வெளியில தெரியலங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? வருத்தம் இருக்கதான் செய்யும். நம்ம அப்பா எடுத்தாங்க, அப்போ இவ்வளவு இது கிடையாது, இப்போ இதான் வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஏதோ கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்பா வாங்கல, வேண்டாம் சார், நான் அது பண்ணனா நான் வந்து கூலிக்கு வேலை செஞ்ச மாதிரி ஆயிடும், அதனால என் அப்பாவை நான் எப்படி எடுத்தனோ அப்படி நான் எடுத்தேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னா எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கினாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டோம், அவ்வளோ, வேற எந்த இதுவும் கிடையாது. அது செண்பக நாடார் இறங்கி எடுத்தவர் குப்புசாமி நாயுடு அப்படின்னு போட்டு ஒரு போர்டு தொங்கிட்டு இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் நாளடைவில் போயிடுச்சு. நட்புக்காக உயிரை பணியம் வைத்து காப்பாற்றிய மஞ்சுமெல் பாய்ஸ் நண்பர்களுக்கும் ஒருபடி மேலே சென்று முகம் தெரிந்தவர் என்ற அன்புக்காகவே ஆபத்துகள் எதையும் பொருட்படுத்தாமல் அன்று 500 அடி பள்ளத்தாக்கில் இறங்கிய குப்புசாமி நாயுடு காலம் கொண்டாட மறந்த ரியல் ஹீரோ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.